ஆரம்பமாகின்றது வாழ்வின் முன்னே தொகுப்போடு கந்தசாமி சேவரர்கள். வணக்கம் பாருங்கள் சேவர்களே. இனிய மதிய வணக்கம் வாணி அக்காவுக்கு மற்றும் பாமுறவள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உற்சாகம் தானே வணக்கா? ஆம் ஆம். நீங்கள் முதல்ல உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் மற்றும் பாமுறவளுக்கும் எனது இனிய வேண்ட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள ஆரம்பிக்கின்றேன். இந்த நாளில் இந்த ஆண்டு எல்லோருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று நம்ம நாளில் இணைந்து கொள்கிறேன் உங்களுடன். ஆம், அது முதல் நான் கேட்டதையும் மறந்து விடுகிறேன். ஆம், சமுதாய ஒருங்கிணை செய்யும் ஆண்டு 2025ஆம் ஆண்டு மற்றும் உலக தமிழ் மொழி நாளில் நாம் இன்று இணைந்திருக்கிறோம் வாழ்வுண்மையோடு. ஆம், வாழ்வுண்மைக்கு செல்வோம். வாழ்வுண்மை 257வது வாரத்துக்கான தலைப்பு 2025ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டேன். நீங்கள் அதில் நான் போட மறந்து விட்டேன் இந்த பிறந்த ஆண்டு, இந்த ஆண்டு பிறந்தது. ஆம், 2025ஆம் ஆண்டு பிறக்கும் போது உங்கள் நாடுகளில் நீங்கள் பெற்ற அனுபவங்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வில் மற்றவுடன் பயந்து கொள்ள அன்பு அழைக்கின்ற முறைகளே. ஆம், ஒரு முறை தருகின்றேன். வாழ்வுண்மை 257வது வாரத்துக்கான தலைப்பு 2025 பிறக்கும் போது உங்கள் நாடுகளில் நீங்கள் பெற்ற அனுபவங்களை பாமு டிவி மற்றவரிடம் பயந்து கொள்ள அன்பு அழைக்கின்ற முறைகளே. ஆம், சற்று ஆம் இருந்தாலும் எடுத்துக்கொள்வோம். உங்கள் நாட்டுகள் அன்பான உறவுகளே, உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டு பிறக்கும்போது பல நாடுகளில் சில சம்பவங்கள் நடந்திருக்கும். சில காலநிலைகள் மாற்றத்தால் பல நாடுகளில் பல வழக்கங்களில் வடிகள் எப்படி உங்களோட பக்கங்களில் அது அந்த நாடுகளில் எப்படி அது கொண்டு வெடிக்க வைத்தார்கள். இப்போ சில நேரங்களில் 12 மணிக்கு செய்ய இயலாத நிலைமைகளும் இருந்தது. ஆனால் அந்த நேரங்களில் குறைவாக இருந்தது. ஆனால் நான் இதை தெரிந்து கொள்வோம். பல நாடுகளில் நீங்கள் இருக்கிறீங்க ஒவ்வொரு உறவுகளும் அந்தந்த நாடுகளில் உள்ள உறவுகள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த அனுபவம் அந்த பிறக்கும் போது இந்த 2025 பிறக்கும் போது உங்களோட நாடுகளில் நீங்கள் எப்படி அதை வைத்திருந்ததை பகிர விரும்புகிற நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆம், அஜினி அல்போன்ஸ்கரையும் வாழ்வின்மை அன்பா விரைவிக்கிறோம். நன்றி. உங்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் புது வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் உற்சாகந்தானே? நான் தான் பரவாயில்ல ராஜினி. நீங்க மணிப்புடன் எனக்கு ராஜினி அவர்களின் குரல் பரவாயில்ல சார். புது வேண்ட வாழ்த்துக்கள் முடிச்சு விடுறாங்க. மணிப்புடன் தாமரை கல்வியாளர்களே சொல்லுங்க. யாரு வணக்கம், நான் ராஜினி கதைக்கிறேன். சொல்லுங்க. என்ன உங்களுக்கும் வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நன்றி நன்றி. வாணிக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு புத்தாண்டு இம்முறை எனக்கு மற்ற வருடங்களிலும் பார்க்க கொரோனா பிரச்சனைகள் இல்லாத இங்கே வங்களாங்க சட்டம் வச்சிருந்தார்கள். ஒரு காலம் இல்லாத மாதிரி 11:45 தொடங்கிட்டு இனிமே நல்ல அழகா இருந்தது. வானங்கள் எல்லாத்தையும் பார்க்க எல்லா வீடுகள்லயும் இருந்து அப்படி ஒரு மழை எங்களுக்கு இந்த முறை நல்ல காலனி. மழையும் இல்ல பெருசா அத குளிரண்டும் இல்ல. நான் வந்த காலத்துல இருந்து உண்மையிலேயே இந்த வருடம் தான் நான் பார்க்க அது இல்ல அதை வாழ்ந்த பார்க்க எல்லா பக்கத்தாலேயும் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒரு மனப்பியலமா படிச்சு கொண்டே இருந்தார்கள். அழகா இருந்தாரு. அதை நான் நினைக்கிறேன் அந்த முந்தி ஆக்கள் சட்டம் வச்சபடியாவோ என்ன தெரியல. மற்றது 12க்கு இப்ப நாங்கள் இங்கத்தைய ஆட்கள் இப்ப வருஷ பிறப்பு கண்டு இல்ல முதலும் கொண்டு நாங்க இங்கத்தைய ஆட்கள் உதவி செய்வார்கள். உதவி என்ன இப்ப எங்களுக்கு கொண்டு கைவியலம் காசு கொண்டு தாரது அப்படி இதெல்லாம் செய்வேன். நல்லா பழகினவர்கள் எங்களுக்கு அப்படி கொண்டு தருவார்கள். இல்லாட்டி காட்டோட காசையும் போட்டு போஸ்ட் பாக்ஸ்க்கு போட்டுட்டு போவார்கள். அப்படி இருக்குது.
மற்றும்படி எங்க நாங்கள் இருப்ப தனிமைதானே அந்த மாதிரி இதாக கோயிலுக்கு போயிட்டு தான் பூசை நடந்தது ஒரு மத்தியானம் அங்க போயிட்டு வந்தோம். மற்றது ஒவ்வொரு வருடமும் ஏமல்ல என்ன மாதிரி அந்த வருடம் பிறக்க சினோவும் இருக்கிறதா இல்ல என்ன மாதிரி? இல்ல இல்ல அநேகமா அந்த நாள்ல கொஞ்சம் விட்டு கொடுக்க நினைக்கிறோம். ஒரு முறையும் வெடிப்பார்கள் எல்லாம் செய்வார்கள். அந்த மழையும் இல்ல காத்தும் இல்ல அப்ப சினோவும் இல்ல. இந்த முறை ஒன்றுமே இல்ல. நல்ல கணக்கான குளிரா இருந்துக்கு நினைக்கிறேன். குளிரங்கணக்கான குளிர் எல்லாரும் நிறைஞ்ச சனம் ரோட இல்ல. அந்த கூடுதலா அந்த எங்களுக்கு அந்த மேல நின்று பாக்கி ஆக்கள் நிக்கிறத விட அந்த மேல வந்து வீட்டுக்கு மேல வடிக்குமாப்பில எல்லா பக்கத்தாலையும் சுத்தியோட பார்த்தா எல்லா பக்கத்தாலையும் நல்ல ஒரு வான வடிக்க மாதிரி நல்லா இருந்தது பாக்க. எல்லாரும் ஒரே நேரத்துக்கு அதனாலதான் நான் மனதுக்கு நினைக்கிறது வருஷம் பிடிக்க ஒருவருடையும் பிரச்சனை இல்லாமல் இந்த நேரம் ஒற்றுமையாக இப்படியே இருக்க வேணும் என்றுதான். அந்த நேரம் நினைக்கிறோமோ அதை வந்து போகும். மற்றவர்களும் சொல்லட்டும் சொல்லிக்கொண்டு நானும் கூட. மற்றது முருகி கிறிஸ்துமஸுக்கும் என்ன மாதிரி இந்த முறை ஏமனை பொறுத்த சிடோ கொட்டினதா இல்ல இந்த மாதிரி? இல்ல இல்ல இம்முறை இப்ப 3 நாட்களுக்கு முதல் தான் சினோ. நேற்று மழை பெஞ்சதோட துப்புரவு. ஆமா நேற்று நல்ல காலநிலை வெளியில போய் வர்றது. ஆனா காத்து சரியான காத்து பயம் மரங்களுக்கு விழுந்துரும் சொல்லி. ஆனா என்ன தெரியா இம்முறைய போல அப்படி நினைச்சேன் நான் சில நேரம் இம்முறை சினிமா கொட்ட போதாக்க மாட்டேங்க. மழை இது 24ஆம் தேதி முழுக்க மூடி இருக்கும். முந்த நாள் கவலையா இருந்தது இம்முறையும் அப்படி வரப்பான்னு பார்த்தா இன்று பார்த்தால் உண்மையிலேயே நல்ல காலம். யாரையா குளிரா இருந்தாலும் குளிர் தான் அந்த உடுப்பு நல்லா போட்டு பொலியில போற அளவா இருந்தாலும் காலநிலை நல்லா இருக்கு எங்கட பசங்க. சிறப்பு. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு உண்மையில நீங்க சொல்லியிருந்தீங்க காலநிலை உங்கள் நாட்டில் அந்த நாள் அன்று சிறப்பா இருந்தது. மற்ற வானொலிகள் எல்லாம் நல்லா பார்க்கும்போது அழகா இருந்தது சிறப்பா சொல்லியிருந்தீங்க. சிறப்பு, நன்றி. இந்த பகிர்வு ஆரம்பிக்கும் போது நாம் இந்த இடத்தில் ஒவ்வொரு பக்கங்களும் என்ன மாதிரி என்றது அறிந்து கொள்வது சிறப்பு தானே. நன்றி இந்த பயந்ததுக்கு ராஜினி அல்பன்சர்களே. தமிழக கல்வியாளர்களே வணக்கம். குடும்ப சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. உங்களுக்கும் புதுவேண்ட வாழ்த்துக்கள் நன்றாக இல்லாம அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கொண்டு ராஜினி சொன்ன மாதிரிதான் இங்கு சினோ இல்ல வான வேடிக்கை உண்மையா 2025 மிக அழகாக பார்க்கும்போது மிக மிக அழகாக இருந்தது. நேமன் முழுக்க வெளியில போய் நின்று வெடி கொளுத்தக்கூடிய காலநிலையாயும் இருந்தது. ஆமா அது மற்றது அந்த 12 மணியில பால் காய்ச்சி மகிழ்ந்து 2-3 குடும்பத்தோட சந்தோஷமாக போய் வந்து பட் அன்றைய நாள் கோயிலுக்கு போய் உண்மையாக 2025 ஒரு சிறப்பான நாளாக அமைந்தது என்ன பொறுத்தவரையிலும். மற்றது ஜெர்மன் முழுக்க நிறைய வெடிகள் காலநிலையம் நல்லா இருந்தபடியா எல்லாரும் சிறப்பாக செய்தார்கள். சேகர், அதைத்தான் உங்களுக்கு கூற வந்தேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. நன்றி தமிழக கல்வியாளர்களே. நீங்கள் புரிந்து கொண்டதுக்கு நன்றி. உண்மையில நீங்க சொல்லியிருந்தீர்கள் நன்றாக இருந்த இந்த முறை மொழிகள் அந்த நாட்டு எல்லாம் சிறப்பாக என்று பார்க்கும்போது அழகா இருந்தது சொன்னீங்க. மற்றது காலநிலை அதான் ராஜ்யால் சொன்ன மாதிரி உங்களோட நாடும் நீங்க ஜெர்மன் அதிலையும் அப்படி அந்த சிறப்பாக இருந்தபடி அது உண்மைதான். கண்டிப்பா அந்த படியே வெளியில போய் அந்த காலாட்டங்கள் வந்து பல நாடுகள்ல குளிர்காலங்களும் இருக்குது. அப்ப அதோட இந்த யூரோப்பாக்குள்ளேயே பல நாடுகள் உள்ள இடத்துல வித்தியாசமா இருக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும். அப்ப அதுல நீங்க சொன்னீங்க அந்த காலநிலை நல்லதா அமைஞ்சது சிறப்பு. நன்றி. அதை விட மற்ற குடும்பத்தோட சேர்ந்து கொண்டு கூடிய நல்ல ஆண்டா பிறந்த சிறப்பாக சொன்னிருந்தீங்க. நன்றி தமிழக கல்வியாளர்களே. நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி.
வேறவர்களும் நீங்கள் நின்றால் ஒரு முறை உங்கள் பக்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர விரும்பினீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு நாடு. ஆமா. எனக்கு நாலாவது தினர்களையும் வாழ் உண்மை அன்பாக வரவேற்கிறேன். நன்றி இணைந்ததுக்கு. நீங்கள் டென்மார்க்கார பழைய டென்மார்க்காரானு இப்போது நீங்கள் நாட்டில் இருக்கிறபடியாக கூட நாடுகளில் எப்படி என்றதையும் பயந்து கொள்ளுங்கள். மற்றது உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் புது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் எங்களுடைய குடும்பம் சார்பாக. உங்களுக்கும் எனது நண்பர்கள் டென்மார்க் எல்லோருக்குமாகவும் எனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எல்லோருக்கும் புது வருட வாழ்த்தை இப்போது தெரிவிக்கிறேன். நாங்கள் ஊரில் வாழும் பொழுது இந்த கிறிஸ்துமஸோ அல்லது இந்த 1ஆம் தேதியோ நாங்கள் பெரிதாக வீட்டிலே கொண்டாடுவதில்லை. ஆனால் நான் கிறிஸ்டியன்ஸ் பாடசாலையில் 8ஆம் வகுப்பு வரை 7ஆம் வகுப்பு வரை படித்தவரையினால் எனக்கு அதில் சரியான ஈடுபாடு இருந்தது. அந்தோணியார் கோயிலுக்கு போவேன், மற்ற கோயில்களுக்கு சென்று வருவது. அதே போல கரோல் என்று சொல்லி அந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் சில நாட்களில் பெரிய பாட்டுகள் எல்லாம் பாடி இரவு வருவார்கள். அப்போது நாங்கள் நாட்டில ஆனக்கோட்டையில நாங்கள் நிற்கும் போது எங்களுக்கு கிட்ட கரோல் என்று சொல்றது அதாவது கிறிஸ்தவ மக்கள் சேர்ந்து அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா உட போட்டு வேறு வேடங்கள் கட்டி பாட்டுகள் பாடி இந்த மணி எல்லாம் அடிச்சு பெரிய என்னென்று சொல்றோம் மேளங்கள் எல்லாம் அடிச்சு கொண்டு வடிவாக வருவார்கள். அப்போது வருஷத்துக்கு இல்ல அந்த கிறிஸ்துமஸ் அந்த 25ஆம் தேதிக்கு அந்த நாட்கள் இந்த நாள் என்று சொல்ல இல்லாது. அப்ப வரும்போது நாங்கள் போய் நின்று படலையில் பார்ப்போம். அப்போது நாங்கள் நிற்பதை கண்டா அவர்கள் அதில் நின்று பாடுவார்கள். பாடும்போது நாங்கள் அவர்களுக்கு காசோ ஏதாவது காசுதான் கூடுதலாக அவர்களுக்கு கொடுப்பது. அது அப்பவே எனக்கு அதுல விருப்பம் இருக்கின்றது. டென்மார்க்குக்கு வந்த பிறகு டென்மார்க்கில் வெள்ளக்காரரை போல நாங்களும் அரவாசி அதாவது கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம். வீட்டில் பிளாஸ்டிக் மரத்தை வச்சு எல்லாம் சோடிச்சு வெடி கொளுத்தி பிரசன்ட் எல்லாம் அந்த மரத்துக்கு கீழே வேண்டி வேண்டி வந்து பாசல் கட்டி வைத்து ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து தெரிந்த இடங்களில் அதாவது கிறிஸ்டியன் வீடுகள்ல கூப்பிட்டு எங்களுக்கு சாப்பாடு தருவார்கள். அது எங்களுக்கு அது முதல் பகுதி ஒரு இடையில நாட்களாக வரும். ஆனபடியே எங்களுக்கு பிற்பகுதி தான் கூப்பிடப்படும். டென்மார்க்ல டெனிஸ்கார வீட்டையும் போவோம். தமிழாக்கள் கிறிஸ்டியன்ஸ் ஆக்களும் கூப்பிட்டு தருவார்கள். அது எங்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். அவர்களிடம் போறதும் அங்க போய் சேர்ந்து இது இருப்பதும். மற்ற நாடுகள்ல இருப்போம். நீங்கள் வந்த போது நான் நினைக்கிறேன் டென்மார்க்கை பொறுத்தவரை ஒவ்வொரு ஃபேமிலிகள் கொடுப்பேன் டெனிஸ்கார ஃபேமிலிகள் அது தொடர்ந்தும் வச்சுக்கிறார்கள் இருக்கிறேன் போகும். நாங்கள் இப்ப அங்க வீடு வேண்டி ஒரு 5 வருஷம் இருந்த நாங்கள் அந்த வீடு வேண்டின அந்த ஒரு சின்ன ஒழுங்கு ஒரு 7 வீடும் சேர்ந்து ஒரு வீட்டை கொஞ்சம் காசுகளை போட்டு ஒரு இரவு முழுக்க அங்க போயிருந்து சாப்பிடுன்னு அவங்க சாப்பிடுவாங்க. என்ன எப்படி சாப்பிடுறேன்னு தெரியும். மாறி மாறி எவ்வளவு சாப்பாடு அந்த இரவு முழுக்க அங்க இருந்தேதான் நான் வேணும். அப்படி ஒரு இது அதே மாதிரி கோடை காலத்துல கிறிஸ்துமஸ் மூட்டம் நீங்க வருஷம் பிறக்கும் போது அது என்ன மற்றவர்கள் சேர்ந்தோ அதுக்கு எங்களுக்கு தெரிந்தவர்கள் வீடுகளில் இப்ப நாங்கள் போவோம் அல்ல அவர்கள் வருவார்கள். சேர்ந்து வெடி கொளுத்தி உணவுகளை பரிமாறி சாப்பிடுவது வழக்கம். இங்கே மகள் விட்ட போவோம் அல்லது கோயிலுக்கு இப்ப கோயில் இருக்கிறபடியா கோயிலுக்கு அந்த நேரம் போய் வருவது. கோயிலுக்குள்ள நின்றோம் நாங்க. இந்த கூடுதலாக கோயிலுக்கு குளிர் இருந்தது. ஆனா போண்டு வலிக்கிட்டா குளிர பார்க்க முடியாது தானே. ஆனா வழியா போயிட்டு வந்தோம். மழை பெய்து கொண்டிருந்தது.
ஓ சாதாரண மழையா அல்லது இப்ப காத்தோட மழை? சாதாரணமான மழை விட்டு அந்த பெருசாக இல்ல மழை பெய்ந்த வழிதான் இருந்தது. ம், 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 அது அங்க நின்றபடியா அது ஒரு சந்தோஷமா இருந்த அந்த நேரம். ம். கோயில்ல நின்றபடியா வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியா, ஆனா அந்த வானவெளிகள். ஆனால் லண்டனுக்குள்ள இதுக்காக அலங்கரிக்கப்பட்ட பல இடங்கள் இருக்கு. அதை போய் 2 நாட்கள் போய் சென்று பார்த்தேன். ம், ம். ஆனா அன்று போவதற்கு ஒரு முறை போனேன் நான். அந்த 12 மணி புறக்கேக்க வெடிகள் எல்லாம் கொளுத்தி இதென்ற நிறை இந்த மக்களும் மற்றது குளிரும் கூட. இப்போது போவதில்லை, ஆனா ஒரு முறை சென்று வந்தது. நன்றி. இவைதான் இது. மற்றது இன்னொரு கேள்வி, லண்டனை பொறுத்த நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பிந்தி தான் சின்ன கூட்டம் நினைக்கிறேன். ஆனா என்ன மாதிரி அந்த ஒவ்வொரு கடந்த நான் அதை சும்மா கேட்டு பார்க்குறேன் உங்களிடம். டிசம்பருக்கு முதல் லண்டன்ல சின்ன கொட்டுறதா இந்த மாதிரி அப்படி இல்லையா? டென்மார்க்ல தான் அதை காணக்கூடிய கண்டிருப்பேன். ஏன்னா சில நாடுகள் நியமனம் கொட்டுறது. ஆம், லண்டன்ல என்ன வைட் ஜூல் வராது. உங்களுக்கு டென்மார்க்கார எதிர்பார்த்தது. இங்கேயும் அதை வைட் கிறிஸ்துமஸ் எதிர்பார்ப்பார்கள். அப்படி நினைத்து கொண்டிருந்தவர்கள், ஆனா வரவில்லை. ஸ்காட்லாந்து அந்த அங்காளி பக்கங்கள் இருந்திருக்கலாம், எனக்கு அது தெரியல. டென்மார்க்ல இருக்கும்போது நீங்கள் எப்பவுமே உங்களை தெரிஞ்சுக்கும் ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் அடுத்த வருடம் தொடங்கும் முதல் சினோ கண்டிப்பா கொட்டி இருக்கும். என்ன இப்போ கூடுதலாக கொட்டுறது இங்க குறைவு தானே. ஜனவரி அல்ல கிறிஸ்துமஸுக்கு கொட்டு பண்ண நீங்க இருந்த காலங்கள்ல. ஆனா இந்த வருடம் நானும் இவ்வளவு வாழ்ந்துக்கிறேன் டென்மார்க்ல. வாழ்ந்த காலத்துல இந்த வருடம் தான் சினோவே இல்ல. இந்த முறை நிறைந்த சினோ ஒரு முறையும் கொட்டே இல்லை. இந்த வருஷம் பிறந்து அடுத்த நாள் புதன்கிழமை பிறந்த என்றால் வியாழக்கிழமை இரவு தான் வெள்ளிக்கிழமை காலமே தான் சினோ கொட்டொண்டு கொட்டி இருக்கு. ஆனா கிறிஸ்துமஸுக்கும் இல்லை, வருஷத்துக்கும் இல்லை இந்த முறை சினோ. ஆனால் வெடி கொளுத்தும் போது எங்களுக்கு இங்க பல பேர் 12 மணிக்கு கொளுத்தவில்லை, 12 காலுக்கு பிறகுதான் கொண்டு. ஏனென்றா அவ்வளவுக்கு காத்தும் மழையும் குளிர் கூட குளிர் ஒரு வெடியல் கொளுத்தே என்னடா அவ்வளவுக்கு அது இந்த நாட்டிலும் ஒரு சட்டம் வந்து நியூஸ் வேலைக்கு வெளியிடப்பட்டது. பாதுகாப்பா இருக்கும்படி. என்னடா அந்த காத்துக்கு சில நேரங்கள்ல ஒரு ராக்கெட்டும் போய் ஒரு இடங்களுக்கு போனா அவருக்கு தான் பாதிப்புகள். அந்த எனக்கு ஒரு ஞாபகம் இப்ப நீங்க உத சொல்லேக்க அந்த புது வருடத்தில் அன்று அந்த பின்னுகள் பூவல் என்ன கலஸ்பேன் எல்லாம் அதுகள் எல்லாம் போயிட்டு எல்லாம் கீறி 2 போடுவினம் உண்டு. பெயிண்டால கொண்டு வந்து அந்த நினைவு இப்போது நீங்க சொல்லும் போது வந்தது, அது செய்தது. மற்றது வெடி கொளுத்தி அந்த இதால தானே இந்த என்ன ஓசோன் படலம் பிரச்சனையால இப்ப வெடிகளை குறைத்திருக்கிறார்கள். இந்த முறை டென்மார்க்கை பொறுத்தவரை இந்த இடம் சரியான மோசமான காலையில் அந்த நீர் வருஷம் பிறக்கும் போது என்னடா அவ்வளவு காத்தும் மழையும் குளிரும் கூட சரியான. உங்களுக்கு இப்ப வருஷம் பிறந்தா பிறகு இருந்தது சரியான அப்படி அந்த இது அதை வீசி கொண்டு வரைக்க இப்ப இன்னிடத்த இருந்து இன்னிடத்த போய்க்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடமா சரியான காத்தும் குளிரும் அது வித்தியாசமா தான் இருந்தது. நன்றி நன்றி நன்றி. நாடகத்திலே நீங்களும் இணைந்து கொண்டிருக்கீங்க. நன்றி இணைந்ததுக்கு. மற்றும் தலைப்புக்குள்ள நீங்கள் முடிந்தால் உங்களுக்கு டைம் உள்ள நேரம் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி இணைந்து பாய்ந்ததுக்கு. ராகினி ஒரு செகண்ட் இவ சொன்னதுக்கு சொல்லு கேட்டேன். சொல்லுங்க. அவரோட அந்த சுருக்கமா கிறிஸ்துமஸ் இது 10 தானே. அது வந்து எங்களுக்கு அங்க ஊர்ல இருக்கிறதுதான் நாங்க சொன்னதுதான் அந்த கரோல் என்று சொல்லி கோயிலால ஒரு ஆள் கிறிஸ்துமஸ் பப்பாட உடுப்பு போட்டுக்கொண்டு மற்றவர்கள் ஒரு குழுவா சேர்ந்து பாட்டுகள் பாடுற கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடுவினோம். அது ஒவ்வொரு வீடா மேளங்கள் தாளங்கள் ரோட்ல இருந்து ஒழுங்கையில இருந்து தட்டி கொண்டு வருவினோம். வரைக்கும் விளங்கிடும் வீட்டுக்கு வருவினோம்னா அம்மாவெல்லாம் காசு எல்லாம் எடுத்து வைப்பினோம். ஆனா எங்க ஒரு தங்கச்சி பையன் தானே அவவே கட்டுகளுக்கு பூந்து அவர் கை கொடுக்க போய்க்கும் கீழே போயிடுவா பயத்துல
அதை ஒவ்வொரு வீடு வீடா சேர்ந்து அவைக்கு நாங்க விரும்பினர் கொஞ்சம் காசு இல்லற காசு இன்னும் கொஞ்சம் காசை கொடுத்தா அதை அவைய கொண்டு கோயிலுக்கு கொடுப்பினோம் இல்லாடி செய்யணும். அப்ப அது ஒரு சந்தோஷம் மாதிரி எல்லா வீடுகளுக்கும் ஒரு கிறிஸ்துமஸ் அப்ப கூட்டிக் கொண்டு போய் வீடுகள் வீதியால செல்லும் போது அந்த வீதியிலே உள்ள ஆக்கள்லாம் இப்ப சைவ மக்கள் எல்லாரும் வர மாட்டார்கள், சிலர் தான் வருவார்கள். அவர்கள் அப்படியே போய்கொண்டிருப்பார்கள், நாங்க நின்று பார்த்து கொண்டே இருப்போம். எனக்கு அது விருப்பம். நன்றி நன்றி. டிசம்பர் மாதம் அந்த மாதத்துல வருவினம் எப்பண்டு தெரியாது, வருவார்கள். அது சிறப்பு தான். காலையில அது வரும்போது மாலை பொழுது கிறிஸ்துமஸ் வரைக்கும் முதல் கிழமை தான் எல்லா வீடுகளுக்கும் போவாரு. முதல் கிழமைக்கு அந்த வீதியில இருக்க அந்த ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு அந்த அவ்வளவு ஊர் மக்கள் அந்த கோவிலுக்கு அந்த இதுக்கு ஒவ்வொரு கோவிலுக்கு அந்த இடத்துக்கு அவையவே போவினோம். எங்களுக்கு மானிப்பாயில தான் அந்த சென்ட் என்னம்மா என்ன ஆண்டனிஸ் சர்ச் இருக்குதானே, அந்தோனியர் கோயிலுக்கு முதல் மானிப்பாய் லேடிஸ் காலேஜ் முன்னால அந்த ஆலயத்துக்கு எங்களை தள்ளி உள்ள ஆணைக்குட்டை ஆக்கள் எல்லாரும் போவார்கள். அப்ப எங்கட வீடுகள் கடந்துதான் போயினோம். அப்ப இவியல் அதால போய் எங்க போயினோம் என்று தெரியாது, போய்கொண்டே இருப்பார்கள். நன்றி நன்றி ராஜினி. நன்றி. உண்மைதான். அந்த நினைவுகள் மறக்க முடியாதானது. திருவம்பா எங்கள் சைவாக்களுக்கு இது கூடுதல் அந்த திருவம்பாவை அந்த நேரங்களில் காலையில் இப்படி நீங்க சொன்ன மாதிரி நத்தார்களோ போற மாதிரி அந்த டிசம்பர் மாதம் திருப்பள்ளி எழுச்சி பாடி சுத்தி கொண்டு வருவார்கள், மணி அடிச்சு. ஆமா, அப்படியே காலையில் நடக்கும். நன்றி பயந்ததுக்கு நன்றி. நன்றி ராவலே. அடுத்த உரையும் எடுத்துக் கொள்வோம். வணக்கம் சார் அவர்களே. சிவஸ்ரீராகவர்களையும் வாழ்வுமையான் வரவேற்கிறோம். நன்றி இணைந்ததற்கு உங்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்ப சார்பான புது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி இணைந்ததற்கு. நீங்கள் உங்கள் பக்கம் நீங்க சுவிஸ் நாடு உங்களோட நாட்டு போய் நாட்டுக்கு நாடு வித்தியாசம் தான், உணர்வுகளும் மாற்றம் தான். நானும் உங்களுடைய இன்றைய இந்த ஆண்டினுடைய முதல் நிகழ்வை வரவேற்றபடி ஒவ்வொரு ஆண்டுமே சில பதிவுகள் எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த புது வருடத்தை ஆண்டு வீட்டுல எப்படி மாக்கள் நிக்கிற மாதிரி ஒரு சிறப்பு எங்களை விட்டு அமைஞ்சிருக்கு. அது தொடர்ச்சியாகவே கொண்டாட்டம், ஒரு கொண்டாட்டத்தோடு புது வருடத்தோடு சேர்ந்து ஒரு குழந்தை கொண்டாட்டமாக. அப்ப எனக்கு ஒரு குறை இருக்கிறது, அன்று முழுக்க ஆலயத்தில எல்லாம் விசேஷமா இருக்கும். புது வருடம் பிறக்கிற நேரத்துல இருந்தா எனக்கு அது போக முடியாத சந்தர்ப்பம். அதால நான் யோசித்தேன், இந்த ஆண்டு எப்படியும் அந்த புத்தாண்டு பிறக்கைக்குள்ள ஒரு முறை ஒரு ஆலய தரிசனத்தோடு தொடங்க வேணும் என்று முதலில் ஒரு சின்ன திட்டம் போட்டிருந்தேன். அதன்படி சரியான குளிர் அண்டு 2-3 நாளா அவ்வளவு விரைப்பான குளிர் தான். ஆனாலும் சினோ இல்ல, ஆனா குளிர் அதிகமா இரவ எப்படி எங்கட பக்கம் சினோண்டா நான் இதுவரைக்கும் அப்படி அவதானிச்ச முறையும் மரங்களில் எல்லாம் அந்த தண்ணி அந்த தண்ணி வித்தியாசமாக படங்கு இருந்தது மாதிரி அழகா இருந்தது. ஆனா வெளியில பார்த்தா இந்த காடுகள் மரங்கள் எல்லாமே விரைச்சு போய் நிக்கிற ஒரு மிக அதிகமான குளிரால அந்த இருக்கும். இரவுகள்ல அப்படி இருக்கும். அந்த நேரத்திலும் சரி தோஞ்சு ஒழிச்சு கோயிலுக்கு போய் அந்த பூசையை பார்த்து வந்ததுல ஏன்னா எங்களுக்கு இங்கு இப்படி வெடிகொழுத்து செய்வது மிக அரிது. அது வந்து ஓகஸ் பெஸ்ட் நீங்க சுவிஸினுடைய சுதந்திர தினத்தை அந்த இவ்வளவு வெடிகள் கொடுக்குறாங்க. புது பேசத்தை அங்க இங்கேயா 1-2 கேட்கும் குறைவு. இல்ல இல்ல இங்க மிக குறைவு. அங்கங்க கொண்டு போய் சில இடத்த கொளுத்துவார்கள். அந்த என்னன்னு சொல்ற அதிகமான குளிர் காரணமாக ஒரு 1-2 கொளுத்திட்டு ஓடி போயிடும். பெருசா நாங்கள் இதுக்காக மினைக்கிட்டது கிடையாது. என்ன நாள் அந்த வருஷத்தை கொண்டாடுறது இந்த சுவிஸ் நாட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனா அவர்கள் பரிசு பொருள்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வெடிகொளுத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவதில் இல்லை. அது அதை கண்ட ஒரு நாளை அவர்கள் ஓகஸ் மாதம் தான் வச்சு வெடி பெருநாள் வெடி திருநாள் என்று கொண்டாடுறது அதுதான். வருஷத்தை இப்ப வெளியில போய் கொளுத்திட்டு வர்றோம்ன்றதுல மிக குறைவு. அது ஆகவே நான் ஆலய தரிசனத்தோடு இம்முறை ஆரம்பித்திருந்தேன். என்னுடைய ஒரு விருப்பப்படி அந்த குளிரும் அந்த பக்தி உணர்வும் கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஆண்டை
மற்றும் அன்றைய நாள் வளமா போல ஆனா மற்றும் கடந்த ஆண்டுகள்ல என்ன மாதிரி சுவிஸை பொறுத்தவரையில ஆண்டு பிறக்க முதல் சினோ கொட்டுறதா இந்த மாதிரி டிசம்பர் மாதங்கள்ல வளமையாக ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னர் அந்த இருந்த அளவு கொஞ்ச காலமாக இல்லை எங்களுக்கு. எல்லாம் சரியா குறைஞ்சிருந்தது. இந்த வருஷம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த வருஷம் மிக அழகாக அந்த சரியான ஒரு காலநிலை இந்த வருஷம் நடந்ததாக எல்லோருமே பேசிக்கொள்றோம். நானும் அதை உணர்ந்தேன். இருந்தது சினோ இந்த முறை ஒரு இறுகி போன ஒரு சினோ, அதாவது காடுகள் அதுகள்ல அப்படி இறுகி போனது. ஆனா குளிர் கூடவா இருக்கும், அப்படியான சினோ இருக்கு, குளிர் கூடவா இருக்கும், மிக அதிகமான குளிர். அதே உணர்ந்து சரியான குளிர். நன்றி. நான் நம்ம புத்தாண்டை ஒரு சிறப்பு. நன்றி. நீங்களும் பயந்து கொண்டதுக்கு நன்றி. வாழ்வு உண்மையில் சுவிஸை பற்றி நாங்களும் கொண்டு அறிந்து கொண்டோம். ஏன்னா இந்த ஆண்டு பல இடங்கள்ல பல விதமா பிறந்திருக்கு. ஏனென்றால் மன்னிப்புடன் என்னென்றால் இப்ப காலங்கள் அப்படி இயற்கை வந்து சில இடங்கள் மாற்றங்களை கொடுப்பதால் பல நாடுகள்ல வித்தியாசமாக சில நாடுகள்ல கண்டிப்பா சினோ இருக்கும். இந்த டென்மார்க்கை பொறுத்தவரை கண்டிப்பா அந்த ஒவ்வொரு வருடமே கிறிஸ்துமஸுக்கு முதல் ஜனவரியில டிசம்பர் முதலென்றால் அதிகமான சினோ கொட்டி கிடக்கும். ஆனா அந்த சினோவுக்கு 2 நாள் கூட வேலை போயில்லாத நிலைமை வரும். அப்படியான காலம் இது கடந்த வருடங்கள்ல டிசம்பர் மாதத்துல சினோ கொட்டுறது. ஆனா இந்த வருடம் மட்டும் அந்த சினோ கொட்டவில்லை. கிறிஸ்துமஸுக்கும் கூடுதலாக கொட்டுறவ அப்ப அது இல்லை. மற்றது இந்த வருஷம் பிறக்கும் போதும் இல்லை. அதனால நீங்க சுவிஸை பற்றி சொல்லியிருந்தீங்கள். அதிகமான குளிர் உண்டு. உண்மை அந்த குளிர் இருக்கும்போது ஒரு பூத்து போய் மரங்கள்ல இருக்கும் ஒரு வெள்ளையா இருக்க அந்த நேரம் தான் முந்தைய வந்த காலங்கள்ல நாங்கள் எல்லாருக்கும் தெரியும். அநேகமானவைக்கு வெளிநாட்டு வந்த ஆரம்பங்கள்ல அந்த மரங்கள்ல அப்படியே பூத்து போயிருக்க படம் எடுப்போம். கூடுதலா படம் எடுக்கும் போது அழகா இருக்கும். போட்டோக்கள் எடுக்கிற ஆரம்பிக்கிறேன்னா அப்படிதான் அந்த நேரங்கள்ல எடுக்கிறது கூட. ஏன்னா அந்த அழகா இருக்கும். அந்த பார்க்கும்போது வெளிச்சமும் அந்த அந்த எல்லாம் அந்த அப்படியே வெள்ளையா இருக்கும். அப்படியே பார்க்கும்போது அப்ப அந்த நீங்க அந்த சுவிஸ் நாட்டு இருந்துட்டு மற்றபடி சுவிஸ் நாட்டை குறை வேண்டு சொல்லியிருந்தீங்க. அது நான் அறிந்து கொண்டேன். மற்றது மற்ற குடும்பத்தோடு இருந்து சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. இதுதான் கூடுதலான பேர் வருஷம் பிறக்கும் போது சொந்தங்களோ அல்ல நண்பர்களோட 2-3 ஃபேமிலி சேர்ந்து வெடி கொளுத்தும் போது ஒரு சந்தோஷம் தானே செய்யறது. ஆனா இந்த முறை சில நாடுகளுக்கு நடந்தது. நீங்கள் சுவிஸை பற்றி சொல்லியிருந்தீங்க. நன்றி. இந்த கருத்து உறவு என்றால் எடுத்துக்கொள்றேன். நல்லது. வாணியக்காவை உங்களோட பக்கம் எல்லாம் உங்களோட பக்கம் சரியா. நாங்கள் இங்க பட்டாசுக்கு குறைவே இல்லை. திரும்ப புதுவேட வாழ்த்துக்கள். லண்டனில் எங்கள் பகுதியில் அதுவும் பட்டாசுக்கு குறைவே இல்லை. அது அக்டோபர் நவம்பர்ல ஆரம்பிச்சுட்டு தான்டா தீபாவளியை முன்னிட்டு. அப்படி ஒரு சட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். 2 நேரம் கட்ட நேரம் எல்லாம் கொளுத்தி கொண்டே இருந்தாரு போட்டுக்கொண்டு பட்டாசு வட்டி கொண்டே இருந்தார்கள். அப்ப அது நவம்பர்லயே ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சுட்டு போற கார்களுக்குள்ள எல்லாம் போட்டு இப்படி விளையாட்டு எல்லாம் நடக்கிறது. அது விடிய நேர காலம் இல்லை அவர்களுக்கு. அப்ப டிசம்பர் டைம்ல வந்து கிறிஸ்மஸுக்கு குறைவாக தான் இந்த முறை இருந்தது. ஆனால் புது வருஷத்துக்கு காது வெடிச்சிட்டுது. அப்படி அவ்வளவு சத்தம். நான் சொன்னேன் போன வருஷம் இப்படி இல்லை பெருசாக குறைவு தானே. நான் வீட்டில் இந்த வருஷம் இல்லை இந்த வருஷம் தான் கூட இந்த மாதிரி நிறைய கிளைமேட். அன்னைக்கு சரியான குளிர் அண்டிரவு. ஆனால் பரவாயில்ல, மக்கள் நலவாட்டம் நடந்தது. வடியெல்லாம் பட்டாசெல்லாம் அந்த நேரம் காற்று குறைவா நினைக்கிறேன். இரவு 12 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அது வேலைக்கு 8:50 ஆரம்பிச்சு 12, 1 மணி 2 மணி வரைக்கும் போனது. பிறகு காலையில வெதர் சரியான பிள்ளை. அது காத்து மழை வந்தது. காத்து மழையுமா இருந்தது. அப்போ அதுக்குள்ள போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படி அங்கேயும் தெரிஞ்சவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சந்தோஷமா அப்புறம் அண்ணாவிட்ட அப்போ சந்திப்போம்.
அப்புறம் அங்கே போய் மதியம் லஞ்சு இரவு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அடுத்த நாள் ஆயிட்டுது 1 மணி ஆயிடுச்சு வீட்டை வந்து சேர. அப்படி சந்தோஷமாக முடிஞ்சுது. அதனால் காலநிலை கண்டிப்பா முக்கியம். இல்லை காலநிலை அன்றைக்கு குடையும் பிடிக்கலாத ஒரு நிலைமை. ஆனால் வலிமையாக நான் அந்த புது வருஷத்தை தவிர்த்து கொள்வது அண்டை கோயிலுக்கு போகிறது. இரண்டால் தெரியும் சனம் அண்டை தானே எல்லாருக்கும் பள்ளிக்கூடங்கள் லீவு, வேலைகள் லீவு, பிள்ளைகள் நிற்பார்கள். எந்த விடலும் இந்த வருஷம் ஏதோ போவோமே என்ற மாதிரி இருந்தது மனம். அப்போ போனோம் ராவினானும் போயிட்டு பார்த்தா. ஆனால் அதுவும் சந்தோஷமாக இருந்தது. என்ன தெரிஞ்சவர்கள் நிறைய பேர் நின்றுருந்தார்கள், கனகாலம் காணாதவர்கள் கூட. அப்போ அவரோட விஷ் பண்ணி போட்டோம். அந்த நல்லா சந்தோஷமாக போச்சு. அன்றைக்கி காலநிலை ஒன்றும் செய்ய முடியாது, இங்கே இருந்தோண்டு காலநிலையை சொல்லலாதானே. அது லண்டனில் இப்போ 5-6 நாளைக்கு எச்சரிக்கை தந்துருக்கிறாரு, கவனமாக இருக்க சொல்லி. காற்று மழை பனி பொழிவு அப்படின்ட்டு. உண்மைதான் எச்சரிக்கை. என்னென்ன எங்களுக்கும் இப்போ இந்த முதல் நாள் வருஷம் முதல் நாள் அறிவித்த தந்தாச்சு. முதல் நாள் தந்து போய் இந்த அண்டு மதியமும் கூட அறிவித்த தந்த என்னன்னா கண்டிப்பா எல்லாரும் அவதானம் எடுத்துக்கொள்ளணும். இந்த வெடிகள் தாண்டும் போது வேற காத்து கூட இருந்தது. மற்றது காத்து அதிகமா இருந்தபடியால அந்த ராக்கெட்டுகள் வேறு இடங்களுக்கு போய் பாதிப்புகளை கூட வந்துடுமென்றக்காண்டி அந்த அந்த பயத்துல பல பேர் பயம் இல்லை. அது மட்டும் இல்லை, வெளியில போனாலே நிக்க இல்லாத குளிரும் மழையும் காத்துமா தான் இருந்தது. அப்ப இந்த முறை கொஞ்சமாக தான் இருந்தது டென்மார்க்கை பொறுத்தவரையில. அப்போ நீங்கள் சொன்னாரி. இப்போ இன்னொரு பக்கம் என்னென்னா இங்கே அந்த டென்மார்க்கை பொறுத்தவரையில் வெடின்றது கண்டிப்பாக இங்கே வந்து அவையில் சொன்ன அந்த டைமுக்குள்ளே நாங்கள் தண்ணோன்னு மொழியோ அல்லது அதை உதாரணத்துக்கு இப்போ மதியம் இல்லை, இத்தனை மணிக்கு பிறகு தான் இருக்கு, இத்தனை மணிக்கு பிறகு தான் வெடிக்கலாம் என்று அன்று இருக்குங்கள். அல்லது அடுத்த நாள் படிக்கவும் கூடாது. அடுத்த நாள் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடிச்சு விடணும். 2 மணி நேரம் பேருந்து அதுக்கு பிறகு படிக்கல் போட்டால் அப்படி எதுவும் நடந்தா கொண்டா இங்க கூடுதலாக ஃபைன் வந்துடும். முதல்ல நீங்க சொன்னாரி சில பேர் நடக்கிறதான் அந்த வருஷம் பிறக்க முதல் ஒரு கிழமைக்கு முதலும் 1-2 வீடுகள் கிடைக்க கேட்கும். ஆனா அது கிட்டேக்க 2 நாள் 3 நாள் கிட்டேக்க ஒரு 2-3 படிக்கண்டு கூடுதலா வரும். அது தெரியாம போடுவோம். அது தெரியாம தெரிஞ்சு மட்டைக்கு தெரியாமன்ற மாதிரி செய்வோம். சின்ன இளம் பிள்ளைகள் கூடுதலா செய்யறவ அந்த பக்கம். சிறப்பு. நீங்க கூட பக்கம் டென்மார்க் என்ன லண்டனையும் சொன்னீங்கள். காலநிலை என்ன பொறுத்தவரை நான் இந்த ஆண்டுல இருந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்குள்ள வரைக்க நடக்கிறது தான். ஆனா குளிர் கூடவா இருக்கும். அப்ப எல்லாம் சில பேர் வெடிகள் சேர்ந்து கொளுத்தைக்க ஃபேமிலியா வந்து கொளுத்தைக்க கூட வெடிகள் வெடி போடுவோம். அந்த வெடி வந்து கொளுத்த இல்லாம இருக்கும். என்னன்னா அவ்வளவு காய் உரைச்சிடும், அவ்வளவு குளிரா இருக்கிறது. ஆனா இந்த முறை வந்து கொளுத்த இல்லாத நிலைமை என்னென்றால் அந்த மழையும் ஒரு பக்கம், காத்து வெளியில நிற்கவும் இல்லாது மழைக்கு உடனே அணைஞ்சிடும் வெடி போய் பேருந்து. மற்ற காத்து வந்து வேறு இடங்களுக்கு போனால் சந்தோஷத்தை கொண்டு வரன்றனால வருங்காலத்துல அதுக்கு தக்க பயண கட்ட வேண்டிய நிலைமை வந்துடும் என்ற நிலைமையும் பல பேட்டு பக்கத்துல இந்த நாட்டை பொறுத்தவரை பார்க்கிற நாம் இருக்கும் பாதியில கூடுதலா காலநிலை அப்படியா இருந்தது. சிறப்பு வாணியம் உங்களோட பக்கத்தையும் தெரிஞ்சு கொண்டது. லண்டனும் மற்ற நீங்க சந்தோஷமா ஒரு ஆண்டு கூட சௌரம் வீட்டை போய் சென்று வந்ததை சொன்னீர்கள். வருஷத்துல கண்டிப்பா அது கொண்டு கூட குடும்பம் இருந்து செய்யறது அதுவும் ஒரு சிறப்பு தான். நன்றி வாணிய பயந்ததுக்கு. செல்வி நித்யானந்தா அவர்களையும் பாலுமை அன்பாக இருக்கிறேன். உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தாருக்கும் எங்கள் குடும்ப சார்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம் சேகர் அவர்களே. மீண்டும் வாணியர்களுக்கும் அனைவருக்கும் உங்களுக்கும் பிந்திய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. எங்கள பகுதியில் வளமைக்கு மாறாக இந்த வருடம் நிறைய வேடிக்கைகள் கொளுத்துனார்கள். சரியான கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணித்தியாலத்துக்கு மேல. வளமையாக 1 மணித்தியாலம் தான் இங்கு அவுட். ஆனால் இந்த வருடம் 1.5-2 மணித்தியாலமாக இருந்தாங்க. முதல் நாள் கொஞ்சம் வெடிகொள் சத்தங்கள் கேட்டதுதான். ஆனா கொளுத்த கூடாது, இங்க கொளுத்த இயலாது. என்றால் நாங்கள் இருக்கிறது வந்து இந்த கடைகள் இருக்கிறபடியால் போலீஸ் நடுகளும் சுத்தும். அதனால 1 மணித்தியாலத்துக்கு அலவுட் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரங்கள்ல போலீஸ் வந்து சுத்த வர போலீஸ் நிற்கும்.
ம் ம் அதனால கொஞ்சம் ஜனங்கள் பயத்துல இதண்டா. ஆனா இந்த வருடம் பின்னர் போலீஸ் வந்திருந்ததுதான். ஆனாலும் சரியான இந்த முறை சரியான காலநிலை எப்படி இருந்தது? காலநிலை இந்த முறை பரவாயில்லை என்றால் நான் ஒரு காலமும் வெடிகொளுத்துவதில்லை. ஆனால் நான் முன்னர் காலங்களில் தங்கச்சி நான் கேம்ப்ல இருக்கும் பொழுது அவர்கள் வந்து அவர்கள் பிள்ளைகள் அவர்கள் தங்கச்சியவே வெளியில நின்று 1 மணி நேரத்துக்கு மேல நின்று கொளுத்துவாங்க. அவர் ஜெர்மனியில இருந்து வரையக்குள்ள காரக்குள்ள அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டு இங்க கொளுத்துவாங்க. எங்கள் வீட்டுல சின்ன அந்த ஆரம்பத்தில இருந்து எங்க வீட்டிலையும் அவரும் வெடி கொளுத்துறையில் ஒரு காலமும் மகனுக்கும் வெடி கொளுத்துவதில்லை. அவருக்கும் பெருசா அந்த மனங்கள் பிடிக்கவில்லை. அதனால உள்ளுக்கு இருந்துதான் சும்மா பார்த்து கொண்டு இருப்பேன் ஜன்னல்ல. சில நேரங்களில் அவர் அந்த படியங்களோட வெளியில ஒரு 1-2 தடவை ஞாபகம் இருக்கிறது. அந்த நண்பர்களோட சென்று வெளியில இருந்து வெடி பார்த்துட்டு வந்தவர். ஆனால் வெடி வாங்கி கொளுத்தி அப்படி எல்லாம் இல்லை சொல்லுவாரேன். சும்மா அநிய காசு என்னத்துக்கு ஒரு கொஞ்ச நேரத்துல எல்லாம் வீணா போயிடும் அதற்கு என்னத்துக்கு தானாவே சொல்லுவார். கொளுத்துறது இல்லை. அன்னைக்கும் கடைக்கு போகும் பொழுது படி இருந்தது கேட்டேன் வாங்க கொளுத்தலாமே அப்படின்னு. வர வேலை இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு வந்தாங்க. மற்றபடியில எங்களை விட்ட இந்த வருஷம் எனக்கும் ஒரு இதா இருந்தது. சில நேரங்களில் நான் நித்திரியா போயிடுவேன். அந்த டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முதலும் போயிடுவாரு. இதுல கதிரையில படுத்திருந்து படம் பார்த்து இருந்துட்டு அந்த டைம் சில நேரம் நித்திரியா போயிடுவேன். அப்ப அப்புறம் அந்த எங்க வீட்டுல. ஆனா இந்த முறை பழமையா யாரும் எங்களோட கூடுதலாக அந்த டைமுக்கு வருவது அந்த கிறிஸ்துமஸ் நேரங்கள்ல வந்துட்டு மாறி சிலவர்கள போவது. ஆனா இந்த வருடம் ஒரு மாற்றமாக எங்க சகோதரியும் வந்து அந்த கிறிஸ்துமஸ் மூட்டம் வந்து நின்றுட்டு போனார். அவர் போய் முடிய வஜிதா கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு வந்திருந்தார். அப்ப அவர் வந்திருந்தவர். ஆனா அவர் வெளியில அவரும் எங்க மகனெல்லாம் வெளியில நின்று படம் பார்த்து அந்த வீடியோ அழிச்சு கொண்டிருந்தார்கள். கனநேரமாக வெளியில இருந்தார்கள். ஆனா வெளியில நிக்க கூடியதாக இருந்தது என்றால் அவ்வளவு பெருசா குளிரண்டிருந்தேன். பொறுத்தவரையில இப்ப கிறிஸ்துமஸுக்கு சின்ன கொட்டுறதா இல்ல டிசம்பர் மாதத்துல சின்ன கொட்டுறதா இந்த மாதிரி வளமையாக கொட்டும். ஆனா இந்த வருடம் மாறாக இந்த முறை மாறாக பிந்தித்தான் 2 நாள் சாதுவா கொட்டினது. அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு இல்ல. இப்ப ஞாயிற்றுக்கிழமை கொட்டி இருந்தது கொஞ்சம். இல்ல இல்ல கொட்டை இல்ல அப்ப கொட்டு இல்ல இல்ல கொட்டை இல்ல. இந்த இப்ப ஞாயிற்றுக்கிழமை கொட்டி இருந்தது கொஞ்சம் கொட்டி இருந்தது. ஆனால் அதுக்கு முதலும் அந்த கிறிஸ்துமஸுக்கு பிறகு சாதுவா கொஞ்சம் அந்த வழுக்கிற சினோ ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மணித்தியாலம் மாதிரி இருந்தது. உடனே மழை பெய்த அப்படி எல்லாம் எல்லாம் கரைஞ்சிருது. ஆனா வளமையா கடந்த காலங்கள்ல இப்படி கடந்த காலங்களில இந்த நேரம் பயங்கர சினோவா இருக்கு. ஜனவரி வருஷம் பிறக்க முதல் கிறிஸ்துமஸுக்கு சினோ கூடவா இருக்கு. நாங்கள் இருக்கிற மத்திய பகுதி என்ற வழியா மழைதான் கூட வரதா. சரி மழைதான் நெடுகளும் அடிக்கடி மழையா இருக்கும் மொழியா சினோ வளமைக்கு மாறாக இந்த வருஷம் சரியா குறைவாக தான் இருக்கு இருந்தது. ஆனால் இனி போட்டு பிடிக்குமோ தெரிய இல்ல. அது கண்டிப்பா இருக்கு. வேறடா அப்படிதான் காத்து இன்றைக்கெல்லாம் பயங்கர காத்துங்கிற பக்கம். ஏனால் நான் இவ்வளவு காலம் வாழ்ந்த இப்ப ஸ்வீடன்ல இருந்த காலங்கள்லயும் கூட அது நாம் இருந்த இடம் கூட சினோ. ஆனா டென்மார்க் வந்த பிறகு பார்த்தேன் அதிகமா ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பா அந்த டிசம்பருக்கு கொட்டியே ஆகும் சினோ. அந்த கொட்டுற சினோ வந்து சில இடங்கள்ல 2 நாள் வேலைக்கு போயிடலாம் நிலைமையிலையும் இருக்கும். அப்படியே சினோ காம்பிட்டு பட்டு அந்த வேலையால வந்த அரைக்குறையில நின்ற மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுற காலங்கள் வந்தது. சென்ற ஆண்டு அப்படி நடந்தது. ஆனால் கடந்த வருஷத்துக்கு முதல் வருஷம் எல்லாம் ஜனவரி இந்த பொங்கல் நேரம் எல்லாம் கதவெல்லாம் திறக்க இயலாது. 2 நாளா வெளியில திறக்க இல்லாமல் எல்லாம் இருந்தது. சரியான சினோவா இருந்தது. வெளியில சாமான் எடுக்க இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்படி சரியா இருந்தது. இப்ப பரவாயில்ல. இந்த முறை கொஞ்சம் ஓகே இப்போதைக்கு இருக்குது.
ஆனா இன்று வளமைக்கு மாறாக இன்று சரியான காலையில் நான் 5:30க்கு இறங்கும் பொழுது அந்த நடுங்கின ஒரு குளிர் மாதிரி இருந்தது. இங்க வாட்ட கவுட் சொல்லுவார்கள், ஒரு வித்தியாசமான குளிர் நடுக்கத்தோடு. கிளைமேட் மாற்றத்துக்கு அந்த கடந்த மாதங்களுக்கு இந்த முறை அந்த காத்துகளும் கூட தானே காத்து அதோட மற்றது நீங்க இதை விட்டுடும். அந்த இவ்வளவு ஆளு நீங்க பார்த்த படிகளுக்கு இந்த ஆண்டு இப்படி குழந்தை பொறுத்தவரை அந்தபடி இது கூடுதலா இருந்ததா அதிக குறைஞ்சதா? இப்ப குறைவு முன்னர் காலம் ஆனாலும் அதிகமா இருந்ததா முன்னர் காலங்களில் அந்த மற்றபடிகள் தெரியும் தானே, அந்த சீனாவில கள்ளமா வாங்கி வாங்கி அந்த அது பயங்கரமா இருக்கு காட்டுன்ற மாதிரி அந்த வழிதான் நினைவாக அவர்கள் போடுவார்கள் கூடுதலாக. கள்ளமாக இங்க முதலே இறக்குமதி செய்துடுவார்கள். ஆனால் அதுதான் பயங்கரமான. ஆனால் இந்த வருடம் இருந்ததுதான், ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இப்ப ஒரு 4-5 வருடம் கொரோனாக்கு முன்னாடி இருந்த காலத்திலும் பார்க்க இப்ப கொரோனாவுக்கு முன்னும் கொரோனாவுக்கு பின் குறைவு சரியான குறைவாகத்தான் இருக்கிறது. நன்றி. நன்றி. நன்றி செல்வி நித்யானந்த. நீங்களும் இணைந்து உறவுகளும் நீங்கள் இந்த 8 வருட வாழ் உண்மையில வந்து இணைந்து கொள்றவர்கள் நன்றி. எடுத்து ஆரம்பத்திலையும் இணைந்து கொண்டீங்கள். மற்றது பிடிக்கணும் சில பேருக்கு அது என்னடா அது வீண் தானே. அது ஒரு நானும் அப்படி பிடிச்சது முந்தி குளத்தை நினைக்கிறது ஒரு பக்கம் நினைக்கிறது, 2 குளத்தை இல்லாத கை விரைப்புகள் பயந்து அதோட யோசிக்கிறது. ஒரு சந்தோஷத்துக்கு அந்த நேரம் எல்லாம் சேர்ந்து 1-2 ஓகே. சில பேர் என்னன்னா ஒரு தடவை பார்த்து ஒரு தடவை சும்மா தேவையில்லாம அள்ளி கொண்டு வந்து பண்ணி தைச்சிட்டு அந்த ஆண்டு கொளுத்தி முடியாது, அடுத்த வருஷமும் கிடைக்கும். எனக்கு ஏற்கனவே அந்த முந்தி அஸ்மா இருக்கிற அந்த பயத்திலேயே நான் அந்த வெளியில போறது இல்லை, வீட்டுக்குள்ள இருந்து பார்த்து கொண்டு இருக்கு. அந்த ஒரு கிழமைக்கு சுவாசிக்கிறதே கஷ்டமா இருக்கு, மூக்கெல்லாம். முன்னரும் அப்படித்தான். இது நியூ இயர் கிறிஸ்துமஸ் அதோட தொடங்கிடும் வெடிச்சத்தங்கள். அப்பவே முகமெல்லாம் மூடிக்கொண்டுதான் பெறணும். விரைகளை போட்டு விரைகளை கொஞ்சம் அவதானமாக பெறணும். அப்ப அது கொஞ்சம் எனக்கு ஒத்து வர்றது இல்ல. அதுல நான் பெருசாக எனக்கு அது நாட்டம் இல்லை. பெருசாக நான் வெளியில போறே இல்லை, வீட்டுக்குள்ள இருந்து எண்ணெயில இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறது ஒழிய போறேன். நன்றி. மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தொடரும். நன்றி செல்வி நித்யானந்த அவர்களே. நீங்களும் இணைந்து பயந்து கொண்டீர்கள். உண்மை அதுபடி வந்து ஒரு சந்தோஷத்துக்கு தான். இப்ப என்னன்னா ஒரு வருடத்துல அதுவும் இப்ப முதல் ஒரு சொன்ன ஊர்ல இருக்கும்போது ஊர்ல இருக்கும்போது எல்லாரும் இந்த ஆண்டு என்ன ஆங்கில புத்தாண்டு வந்து அதிகமாக குறைவு தான். நாங்கள் மற்ற ஆண்டுகளை ஆண்டு கொண்டாடுறதை விட இது குறைவு. இங்கே புலம்பெயர் நாட்டு வந்த பிறகுதான் அது சேர்ந்து இந்த நாட்டவர்கள் வருதுன்றது ஒரு சந்தோஷமான. எங்களுக்கு வாழ்ந்த காலங்கள் அரைவாசிக்கு மேலே இருக்கும் பல பேருக்கு. ஊரில் இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது இல்லை. அது அங்கே 8 மணிக்கே படுத்து எழுப்பிட்டு அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறதோ சாப்பிட்றதோ இங்கே 12 மணி வரைக்கும் இருப்போம். ஆனா தைப்பொங்கலுக்கு தான் வடி கொடுத்துவாங்க. பொங்கல் நடக்க இங்கால படிக்க அங்க பொங்கல் சித்திரை அதுக்கு நடக்க போட்டு கொண்டு இருப்போம். அது பகல்ல நடக்கும். இது அப்படி முடிச்சோண்டு இருக்க ஆக்கணுண்டு காய்ச்சோண்டு இருந்தாலும் அந்த கத்துக்கி அடிக்கும். ஏன்னா அப்படி சில நேரங்கள்ல அது என்னோட உடம்பு சில பேருக்கு அப்படி நடக்கும். ஆனா நான் செல்லாம இல்லை கொஞ்சம் போய் நின்றுட்டு வந்துடுவேன். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு சின்ன குட்டி தூக்குறதோ என்னடா அவ்வளோத்துக்கு உடம்பு நேரம் வந்தாள் அந்த டைமுக்கு. என்னடா அது முழிச்சிருக்க சந்தோஷம். அந்த நேரம் பிறக்க ஒரு சந்தோஷமா தானே இருக்கணும். எல்லாரோடையும் சேர்ந்துருக்க சந்தோஷமா இருக்கும். அந்த படிக்கல வெளியில போய் நின்று மற்றவங்களோட சேர்ந்து பார்க்க தன்னைக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதை காலநிலையிலும் பொறுத்து இருக்கு. இப்ப சில நான் உண்மையில எடுத்த காரணம் என்னடா அன்னைக்கு அந்த வருஷப்பிறப்புலன்னு உண்மையில டென்மார்க்கை பொறுத்தவரை இந்த ஆண்டு தான் உண்மையில அதிகமா அந்த ஆனா நல்ல ஆண்டு அந்த இது அந்த என்ன கிளைமேட்டு கொஞ்சம் பிழைச்சது இந்த நாட்டில். என்னடா டிசம்பர் கூடுதலா அநேகமா 1ஆம் தேதி
சினோ கொட்டை டென்மார்க்ல கூடுதலான சினோ அந்த டிசம்பர் மாதத்துல ஒருக்கா வந்து போகும், ஒருக்கா கூடுதலான சினோ. ஆனா இந்த ஆண்டு மட்டும் அந்த சினோ இல்லாம போனது. மற்றபடி கொளுத்தும் போது 12 மணி வரைக்கும் போது சரியான காத்தும் மழையுமா இருந்தது. சனம் அதிகமான பேர் 10க்கு பிறகு 12 காலுக்கு பிறகுதான் அதிகமான வெடிகள் பேர்ந்து பார்க்கக்கூடியதா இருந்தது, காணக்கூடியதா இருந்தது. அதையும் பயந்து கொண்டேன். நன்றி உறவுகளே. வாணிகா வேறு எதுவும் பக்கம் சில இல்லை உங்கள் பக்கம் இருந்தாலும் சொல்லி விட்டு விட போகிறோம். ஆமாம், நன்றி வாணிகா. உண்மையில எல்லாருக்கும் நல்ல சிறந்த ஆண்டா அமைந்திருக்கு. மற்றும் எல்லோரும் சந்தோஷமா உறவுகளோட பயந்து கொண்டீங்கள். அந்த ஆண்டு பிறக்கும் போது மற்றபடிகளும் பல நாடுகளுக்கு தக்க மாதிரி சில நாடுகள் இப்போ சுவிஸை பொறுத்தவரையில குறைவென்று சொல்லியிருந்த உறவு. அப்போ ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு தக்க மாதிரி மற்ற காலநிலையும் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. லண்டன் ஏமன் எல்லாம் காலநிலை கணக்காக இருந்தது உறவுகள் சொல்லியிருந்தீங்கள். மற்ற நெதர்லாண்டு கொஞ்சம் குளிர் என்று சொல்லியிருந்தீங்கள். சுவிஸும் குளிர் கூட என்ற உறவு வெளிப்படுத்தினார். டென்மார்க்கு அதிகம் என்று நான் சொல்லியிருந்தேன். அதோட மற்ற இணைந்து கொண்டவர்கள் ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் மற்றும் தமிழக கல்விராஜனுக்கும் நவலோதி திலத்தேவன் அவர்களுக்கும் சிவதர் சிங் ராகவன் அவர்களுக்கும் செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் மற்றும் மாணிமோகன் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஏதோ சொல்ல வந்து இருக்கிறீங்களா? ஒரு நிமிஷம். அந்த கொப்பநாயக்கன்ல ஒரு சர்ச்சில் அந்த மணி ஒன்று அடிப்பினம் வருஷம் புறா கேட்க கேள்விப்பட்டு நீ சொல்லல. அது பெரிய ஒரு மணி. அது இந்த வருஷம் 100வது வருஷத்தை எட்டி தொடுகிறதா? இந்த முறை அடிச்ச மணி வந்து 99வது இதை குறிக்குதான். ஆனா இனி வார வருஷம் முடிய 100 வருஷம் முடிஞ்சிடும். அப்ப இப்ப 100வது வருஷத்தை தொட்டு இருக்கிறது அந்த மணி என்று சொல்லி. அது ஒரு பெரிய மணியாம். அது வெங்கல இதுல செய்த மணி. அது நன்றி 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 மாணி. நன்றி. வணக்கம். அப்படி பல இதுகளும் நடக்கிறது. மற்றது இன்னொன்று கொஞ்சம் சேதங்களும் சில இடங்கள்ல இப்ப அதுக்கு பிறகு வருஷம் பிறந்து ஏன்னா அந்த காத்துகள் வந்தபடியால தண்ணி இந்த ஏன்னா சிலவங்க வந்து இப்ப 2-3 நாளைக்கு முதல் 2-3 இடங்களுக்கு அதிகமான ஆக்சிடென்ட்கள் நடந்திருக்கு. என்னென்னா காரணம் இந்த இதுதான் காத்தும் மற்றது சினோ சினோ 2 நாள் தான். அது சொல்லியிருந்தேன் புதன்கிழமை வருஷம் பிறந்தான்னு சொல்லிக்க வியாழன் கொட்டவில்லை, புதனும் இல்லை வியாழனும் இல்லை. ஆனால் வெள்ளிக்கிழமை காலமே அதிகமாக சினோ கொட்டை இருந்தது. அப்போ அது போக்குவரத்துகள் எல்லாம் பயங்கரமாக அந்த இடங்கள்ல இந்த டென்மார்க் பொறுத்த இடங்கள்ல பல இடங்கள்ல பாதிப்பான காலமாக இதாக இருந்தது. எல்லாரும் இந்த இணைந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றி. நான் இந்த தலைப்பெடுக்கும் போது நீங்களும் வந்து கூட நாடுகளை பயிரும் போது ஒவ்வொருவருக்கும் இந்த காலம் ஒவ்வொரு நாடுகளும் எப்படி என்றதை அறிந்து கொண்டோம். நன்றி. இணைந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றி. மற்றும் இனி வரப்போகிற நிகழ்ச்சிகளுக்கும் மற்றும் நல்ல படைப்புகள் படைத்த அனைவருக்கும் நான் இந்த அதையும் சொல்ல மறந்துவிட்டேன். இந்த சிந்தனைகள் தந்த அனைத்து சிந்தனைகள் தந்த அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் அதோட டேவிட் அவர்களுக்கும் எங்கள் அன்பான பிறந்த குடும்ப சார்பான பிறந்த நாளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் விஜயகௌரி அவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்றைய நாளில் படைப்பாளர் படைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் காலை தொகுப்பாளருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நடாமோனிக்கும் இந்த நேரத்தில் வாணிகா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாணிகா தொழில்நுட்பத்தை உதவி செய்த வாணிகாக்கும் மற்றும் நடாமோனிக்கும் இந்த வாழ் உண்மை நான் ஒரு இடம் செவ்வாய்க்கிழமையில் எனக்கு இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி. மற்றும் வாணிகா சென்றவர் கிழமை சொல்லியிருந்தேன் புது வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ரெடியாகின்றது சில விடயங்களால் தந்தது. ஆனால் தைப்பங்களோட அந்த பாடலை தருகின்றேன். நாம் தைப்பங்களோடு அந்த தைப்பங்கள் பாடலுடன் அதை எடுத்துக்கொள்வோம். நினைக்கிறேன் 14ஆம் தேதி நினைக்கிறேன் வாணிகா தைப்பங்கள் 14ஆமா
ஆமா, அப்ப செவ்வாய்க்கிழமை வருகின்றது. செவ்வாய்க்கிழமை வரும். ஆம், அதோடு தருகின்றேன். நன்றி வணக்கம். நீங்கள் இந்த தொழில்நுட்பத்திற்கு நன்றி. நன்றி வணக்கம் உறவுகளே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி வணக்கம். சந்திப்போம். நன்றி, மிக்க நன்றி சார் அவர்களை தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். வருகிறது வாழ்வின் உண்மை தோப்போடு கந்தசாமி சார் அவர்கள் இணைந்திருந்த நேரம். நன்றி வணக்கம். வஜிதாவின் நிகழ்வு என்று தவிர்க்கப்படுகின்றது. ஆகவே இத்துடன் நாங்கள் விட பெற்றுக்கொள்ளலாம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.